தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது நாளை புயலாக வலுப்பெறும் என்றும் பெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். அப்போது ஜேசிபி இயந்திரங்கள், படகுகள், ஜெனரேட்டர்கள், மர அறுப்பான்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் மின்சார வசதி தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, தாமரைப்பாக்கம், திருநின்றவூர், திருமழிசை, மப்பேடு, கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் சீர்காழியை அடுத்த பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் நியூஸ் 8 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது. பூம்புகாரில் விடியற்காலையிலிருந்து கனமழை கொட்டியது. இதனால் அங்குள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதுகுறித்து நியூஸ் 8 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தொலைபேசி வாயிலாக தண்ணீரை அகற்ற அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் வடிகால்களை தூர்வாரி மழைநீரை வடிய வைக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளித்தன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. எனினும் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், ஐயம்பேட்டை, அம்மன்பேட்டை, திருவையாறு, செங்கிப்பட்டி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரபரப்பாக காணப்படும் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோயில், திருக்கடையூர், பொறையார், குத்தாலம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான திருமுல்லைவாசல், எடமனல், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. பூம்புகாரில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே வடிகால்களை தூர்வார வேண்டும் என்ற பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. மண்ணும் தான் அடிச்சாங்க, தண்ணி ஓடவும் மட்டும் இந்த மாதிரியா இருக்கிறோம். பிள்ளைங்கள் தான் ரொம்ப வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைகளாம் என்ன செய்ய இருக்குன்னு தெரியல. என்ன மழையும் நிக்க மாட்டேங்கிற, மழை பெஞ்சிட்டு இப்படி இருக்கு. எங்களுக்கு ரோடு வசதி போடணும், தண்ணி நிக்க கூடாது. எப்போதுமே லேசா மழை பெஞ்சாலும் அப்படியே வந்து நின்றுடுதுண்ணா. கடலூர் மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. தொடர் மழையால் மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலை முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அங்குள்ள கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் சுற்றுவட்டாரங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று நாகை மாவட்டத்தில் காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பாப்பாக்கோவில், பறவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திருக்குவளை, எட்டுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக அக்கரைப்பேட்டை, கல்லார், செருதூர், ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். மழை, காற்றினால் படகு சேதமடையாமல் தவிர்க்க படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக கரையோரம் கயிறு கட்டி நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று தங்களது மீன்பிடி வலைகளையும் பாதுகாப்பாக மேடான பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். இதேபோன்று சென்னையில் வேளச்சேரி, தரமணி, மேடவாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலைகளிலும் பரவலாக கனமழை பொழிந்தது. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு செல்லும் சாலையின் முகப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது.